இங்கு வந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பு விருந்தினராக வந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதுதான் என்னோட முதல் ஸ்டேஜ் ஸ்பீச்னு சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு முக்கியமாக தேங்க்ஸ் சொல்லணும். என் 2 பேர், என்னோடய அம்மா அப்புறம் மாமா. இவங்க இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு வந்து படித்து இவ்வளோ தூரம் நிற்க முடியாது. எங்கள் வீட்டில் வந்து 2 அக்காங்க, நான் தான் கடைசி பொண்ணு. 2 பேர்த்துக்குமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நானும் அடுத்து எக்ஸாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து எல்லாருமே கேட்டது அடுத்து இவளுக்கும் மேரேஜ் தான், அடுத்து அவளையும் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க, 3 பேரும் படிக்க வச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டாங்க. அப்போ முடிவு பண்ணேன், நெக்ஸ்ட்டு நம்ம போனோம்னா கண்டிப்பாக ஒரு பர்மனெண்ட் ஜாபில் தான் போகணும். அக்காங்களும் வேலைக்கு போனாங்க, இருந்தாலும் அவங்களால அடுத்து கண்டினியூ பண்ண முடியல. நம்மளும் அடுத்து மேரேஜே ஆனாலும் அடுத்து கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் தான் போகணும். அப்படின்னால கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு எம்எஸ்சி முடித்ததுக்கப்புறம் 2021 டிசம்பரில் வந்து சுரேஷ் அகாடமியில் குரூப் 2 எக்ஸாமுக்காக அட்மிஷன் போட்டேன். அப்போ எனக்கு வந்துட்டு மைண்டில் இருந்தது ஒன்றே ஒன்று தான், 1 இயர் தான் டைம் நமக்கு. அதுக்குள்ளே இந்த ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு படிக்கிறதுனாலும் நம்ம வீட்டில் போய் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இங்கே வந்தேன். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் கிளியர் ஆச்சு குரூப் 2. நெக்ஸ்ட்டு மெயின்ஸுக்காக இங்கேயே அட்மிஷன் போட்டு அதுவும் இங்கேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு 1 இயர் கம்ப்ளீட்டாக குரூப் 2க்கு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீட்டில் போயிட்டு தான் ஏஓக்கு படித்தேன். ஃபஸ்ட்டு 2021 என்னோடய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாம் அட்டம் கொடுக்கும்போது ஜிஎஸ் நான் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. அதனால் அதுலேயே மார்க் கம்மியாயிடுச்சு. ஒரு 2 மார்க்கில் என்னால் போக முடியல. அப்போ முடிவு பண்ணால் ஜிஎஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுறணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டே டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கு நல்லா ஜிஎஸ் வந்து நல்லா பேஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏஓக்கு வரும்போது அங்கே 3 மாதம் வந்துட்டு மெயின்ஸ் ஃபெப்ரவரியில் முடிஞ்சுது. அதுலேருந்து 3 மாதம் அக்ரி மட்டும் நல்லா படிச்சுட்டு ஜிஎஸ் நான் அப்போ படிக்கவே இல்லை, அதுதான் உண்மை. அங்கே குரூப் 2க்கு என்ன படித்தனோ அதை அப்படியே அங்கே கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏஓ வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் கூட எனக்கு அப்போ இல்லை. குரூப் 2 முடிச்சுது, குரூப் 2 கவுன்சிலிங்கும் வந்துருச்சு. அது முடிச்சதுக்கப்புறம் உடனே ஏஓவும் இன்டர்வியூ முடிஞ்சுது. இப்போ வந்து ஏஓ வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருக்காங்க. என்னோடய பணியை வந்துட்டு கண்டிப்பாக நல்லபடியாக செய்வேன். விவசாய பெருமக்களுக்கு இனிமேல் என்னோடய பணி வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஸ்னேகா, அவள் இல்லைன்னா கண்டிப்பாக அக்ரி மெட்டீரியல்ஸ் தான் எனக்கு கிடச்சிருக்காது. அவள் தான் எனக்கு எல்லா மெட்டீரியல்ஸு டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணது. அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து அன்டைமில் போனாலும் வந்தாலும் என்னை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இவங்க தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்காங்க 2 பேரும், அவங்களுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இருந்தாலும் நீ அதை போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் அகாடமி, இவங்க வந்து ஜிஎஸ்க்கு கொடுத்த பேஸ் தான் எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்குமே இருக்குது. எந்த எக்ஸாம் போனாலுமே நான் இந்த பேஸ் வச்சு தான் அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.